திருச்சியில் வீட்டில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்திய புகாரில் மீட்கப்பட்ட துணை நடிகரின் மனைவியை பண மோசடி புகாரில் போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் தினேஷ் இணைகிறார். வணக்கம் தினேஷ், இது பற்றின விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது திருச்சி மாநகர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விஸ்வாஸ் நகர் அருகே 6 லட்சம் ரூபாய் கந்துவட்டி வாங்கிய கடனை திரும்பி தராத சினிமா துணை நடிகரான மதியழகன் என்பவரது மனைவி மாலதி என்பவர் நேற்று முன்தினம் ஏபி நகர் பகுதியில் உமாராணி என்பவர் வீட்டில் வந்து கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக புகாரை அடுத்து காந்தி மார்க்கெட் போலீசார் உதவியோடு வந்து அந்த மாலதியை மீட்டனர். அதனை அடுத்து அந்த மாலதியை வந்து காந்தி மார்க்கெட் போலீசாருக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதும் அந்த பகுதியில இருந்த பொதுமக்கள் ஏராளமானோர் காந்தி மார்க்கெட்டுக்கு போலீசாருக்கு நிலையத்திற்கு வருகை தந்து இந்த மாலதி மீது பல்வேறு புகார்களை வழங்கினர். என்னவென்றால் பார்த்தோம்னா மாலதி பல பேரிடம் சகஜமாக பழகி கிட்டத்தட்ட ஒவ்வொரு நபரிடம் இருந்து 5 லட்சம் முதல் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் என பலரிடம் வந்து மோசடி செய்து பணத்தை பெற்றதாகவும் அந்த பணத்திற்கு வட்டி ஏதும் கொடுக்காமல் தொடர்ந்து ஏமாற்றி வந்ததாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில மேலும் ஒரு நபரிடம் மட்டுமே சுமார் 1,88,00,000 ரூபாய் வந்து பணத்தை வந்து பெற்றதாகவும் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஆன்லைன் வர்த்தகம் மற்றும் ரியல் எஸ்டேட் ஆகிய தொழில வந்து முதலீடு செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்ற பொய்யை சொல்லி அவரிடம் மட்டும் அந்த பணத்தை பெற்று தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இது போன்று பலரும் வந்து அந்த மாலதியின் மீது வந்து தொடர்ந்த புகாரின் அடிப்படையில தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அன்றைய தினம் மாலதியை வந்து காப்பகத்தில் வந்து காந்தி மார்க்கெட் போலீசார் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நேற்றைய தினமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில வந்து ஆடிட்டர் சீதா மனோகரன் என்பவர் வந்து திருச்சி மாநகர குற்றப்பிரிவு போலீசார்ல புகார் அளித்ததுல அவரிடம் வந்து 1,88,00,000 ரூபாய் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த நிபர்ல புகார் அளித்ததன் பேர்ல தற்பொழுது இந்த சினிமா துணை நடிகரின் மனைவியான மாலதியை வந்து தற்போது போலீசார் வந்து கைது செய்துள்ளனர். ஏற்கனவே பல பேர் வந்து இந்த மாலதி மீது வந்து புகார் கொடுத்த நிலையில தற்போது மாலதி கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து அவர் மீது வந்து மேலும் பல வழக்குகள் வந்து போலீசார் வந்து அவர் மீது வழங்கப்படும். மேலும் இவர் எவ்வளவு பேரிடம் வந்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார், இன்னும் எவ்வளவு கோடி ரூபாய் வந்து பணம் வந்து பெற்று ஏமாற்றியுள்ளார் என்று அடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.